சிதம்பரம் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள் உள்ளே தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயில் உள்ளது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு இக்கோயில் பல கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த 29ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் இன்று காலை யாகசாலையிலிருந்து மேல தாளங்கள் முழங்க தீர்த்த நீர் புறப்பட்டது. பின்னர் தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயிலின் விமான கோபுரத்தில் புனித கலச நீர் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. தொடர்ந்து கோபுர கலசத்துக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்ட நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தன. ஜெர்மன் பெண்ணை தஞ்சாவூரை சேர்ந்த இளைஞர் காதலித்து தனது ஊரில் பெற்றோர் உறவினர் முன்னிலையில் தமிழ் முறைப்படி தாலி கட்டி திருமணம் செய்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே கூனம்பட்டி கிராமத்தை சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவர் ஜெர்மனியில் உள்ள தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். அதே நிறுவனத்தில் பணியாற்றிய விழினா பெர்கனை 10 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் இருவரின் திருமணம் மணமகனின் சொந்த ஊரான கூனம்பட்டியில் நடைபெற்றது. தமிழ் கலாச்சார முறைப்படி மேலதாளம் முழங்க மணப்பெண் விழினா கழுத்தில் மணமகன் விக்னேஸ்வரன் தாலி கட்டினார். திருமண விழாவில் மணப்பெண் விழினா, மணமகளின் பெற்றோர் மற்றும் உறவினர்களும் தமிழ் கலாச்சார முறைப்படி பட்டுச்சேலை, பட்டு வேட்டி சட்டை அணிந்திருந்தனர். விழாவிற்கு வந்த கிராம மக்கள் அவர்களை ஆச்சரியமாக பார்த்தனர். பன்ருட்டி அருகே உளுந்தாம்பட்டு, எனதிரிமங்கலம் மற்றும் தளவானூர் கிராமங்களில் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரமாக தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் என்பவர் மேற்கொண்ட கள ஆய்வின் போது கண்மை தீட்ட பயன்படுத்தப்படும் பழங்கால அஞ்சனக்கோல் மற்றும் விளையாட்டுக்கு பயன்படுத்தப்படும் வட்ட சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்களில் மை தீட்ட பயன்படுத்தப்படும் அஞ்சனக்கோல் 12 சென்டிமீட்டர் நீளமும் 8.22 கிராம் எடையும் கொண்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரம் அஞ்சனக்கோல் மற்றும் வட்ட சில்லுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதன் மூலம் இப்பகுதியில் பழங்கால தமிழர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் மேலும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. சென்னை மணலி சடையங்குப்பம் வழியாக செல்லும் பக்கிங்காம் கால்வாயில் மஞ்சள் நிறத்தில் ஆசிட் போன்ற திரவம் ஆங்காங்கே மிதப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பூண்டி மற்றும் புழல் ஏரியிலிருந்து திறந்துவிடப்படும் உபரி நீர் மற்றும் பெரம்பூர், ஆர்கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் மழை நீரானது சடையங்குப்பம் பக்கிங்காம் கால்வாயில் கலக்கிறது. அங்கிருந்து எண்ணூர் முகத்வாரம் வழியாக கடலை சென்றடைகிறது. இந்நிலையில் பக்கிங்காம் கால்வாயில் மஞ்சள் நிறத்தில் ஆசிட் போன்ற திரவங்கள் ஆங்காங்கே திட்டு திட்டாக மிதப்பதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு எண்ணூர் கொற்றலையாற்றில் எண்ணெய் கழிவுகள் கலந்த நிலையில் தற்போது மீண்டும் கால்வாய்களில் திரவங்கள் தென்படுவதால் அதனை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ICC T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணி வீராங்கனைகள் மற்றும் ஊழியர்களுக்கு BCCI சார்பில் 51 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய ஆடவர் அணிக்கு 125 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது போல் இந்திய மகளிர் அணி T20 உலகக்கோப்பையை வென்றால் அவர்களுக்கும் சமமாக பரிசு தொகை வழங்கப்படும் என BCCI அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது 51 கோடி ரூபாய் மட்டும் பரிசு தொகையாக வழங்கியிருப்பது கேள்வியை எழுப்பியுள்ளது. முன்னதாக வரலாற்று வெற்றியை பதிவு செய்துள்ள இந்திய மகளிர் அணிக்கு ICC சார்பில் 40 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோற்றால் ஒன்றிய அரசு உடனடியாக கவிழ்ந்துவிடும் என்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர், ஒரே கல்லில் 2 பறவைகளை அடிக்க பீகார் மாநில மக்களுக்கு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று கூறியுள்ளார். ஒன்றிய பாஜக ஆட்சிக்கு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ஆதரவு அளித்து வரும் நிலையில் பீகார் தேர்தலிலும் பாஜக ஐக்கிய ஜனதா தளம் கூட்டணி போட்டியிட்டுள்ளது. இந்த தேர்தலில் பாஜக தோல்வியடையும் பட்சத்தில் அக்கட்சிக்கு அளித்து வரும் ஆதரவை நிதிஷ்குமார் வாபஸ் பெற்றுவிடுவார் என்ற ரீதியில் அகிலேஷ் யாதவ் பேசியுள்ளார். பீகார் தேர்தலில் பாஜக தோற்றால் ஒன்றிய அரசு உடனடியாக கவிழ்ந்துவிடும் என்று அவர் கூறியுள்ளார். நாட்டின் சிறந்த முதலமைச்சராக MK ஸ்டாலின் திகழ்வதாக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டி அளித்தார்.
அப்போது தற்போதுள்ள முதலமைச்சர்களில் நாட்டின் சிறந்த முதலமைச்சராக யாரை நீங்கள் கருதுகிறீர்கள் என்ற கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் என தேஜஸ்வி பதிலளித்தார். இதற்கு காரணம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீட்டை ஈர்க்கவில்லை என்றும், ஆனால் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துவதோடு வெளிநாடுகளுக்கும் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் முதலீடுகளை ஈர்க்கிறார் என்றும் அவர் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் கொல்கத்தாவிலிருந்து கும்பகோணத்திற்கு தனி சரக்கு ரயில் மூலம் 27 லட்சம் சாக்கு பைகள் வந்தடைந்தன. தமிழ்நாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு குறுவை சாகுபடி 6.13 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் அறுவடை செய்த நெற்பயிர்களை மூட்டையில் அடைக்க சாக்கு பைகளின் தேவை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினர் கொல்கத்தாவிலிருந்து கும்பகோணத்திற்கு தனி சரக்கு ரயில் மூலம் வரவழைக்கப்பட்ட 27 லட்சம் சாக்கு பைகள் 130 லாரிகள் மூலம் அம்மன்பேட்டை, திருநாகேஸ்வரம், பட்டுக்கோட்டை, சென்னம்பட்டி உள்ளிட்ட 8 பகுதிகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்டன. பழனி அருகே பாண்டியர்கள் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட சோழீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்றது. பழனி அடுத்த புது ஆயக்குடியில் சோழீஸ்வரர் கோயில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. முதலமைச்சர் உத்தரவின்படி அறநிலையத்துறையால் இக்கோயில் குடமுழுக்கு விழாவுக்காக சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. கோயிலில் சேதமடைந்த கட்டடங்கள், கோபுரங்கள் மற்றும் விக்கிரகங்கள் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். பழனி சார்ந்த மக்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப சந்தோஷமான இருக்கிற நிகழ்ச்சி. அதாவது பழமையான ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கும்பாபிஷேகமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த நம்முடைய தமிழக அரசு பழமையான கோயில்களை நிறைய கோயில் எடுத்து கும்பாபிஷேகம் நடத்திட்டு இருக்காங்க. தமிழக அரசுக்கு என்னுடைய பக்தர்கள் சார்பாகவும் பழனி மக்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பழமையான கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் முதலமைச்சருக்கும் அறநிலையத்துறைக்கும் பக்தர்கள் நன்றி தெரிவித்தனர். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி சாம்பியன் பட்டம் வெல்வதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்த ஷஃபாலி வர்மாவுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. 11 வீராங்கனைகள் கொண்ட இந்திய மகளிர் அணியில் ஷஃபாலி வர்மாவின் பெயர் இடம்பெறாமல் இருந்தது. ஆனால் கடந்த 26ஆம் தேதி வங்கதேசத்துக்கு எதிரான கடைசி லீக் போட்டியின் போது ஃபீல்டிங் செய்து கொண்டிருந்த போது தொடக்க வீராங்கனை பிரதிகா ராவலுக்கு கணுக்காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. அவருக்கு பதிலாக மாற்று வீராங்கனை ஷஃபாலி வர்மா அணியில் சேர்க்கப்பட்டார். தனக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்ட ஷஃபாலி வர்மா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் தொடக்க வீராங்கனையாக களமிறங்கி அதிரடியாக விளையாடினார். 78 பந்துகளில் 87 ரன்கள் குவித்த அவர் முக்கிய 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த கடவுள்தான் தன்னை அணியில் இடம்பெற செய்ததாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ஒரு வாரத்திற்கு முன்புதான் அணியில் சேர்க்கப்பட்டாலும் ஷஃபாலி வர்மா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ரசிகர்களின் மனதை வென்றுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த வாரத்தின் இறுதி வர்த்தக நாளான சனிக்கிழமை ஆபரண தங்கம் சவரன் 90,480 ரூபாய்க்கும் 1 கிராம் 11,310 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இன்று சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்துள்ள நிலையில் விலை 90,800 ரூபாயாக அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 11,350 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 168 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. பருவமழை மற்றும் வரத்து குறைவு காரணமாக தூத்துக்குடி காய்கறி சந்தையில் வரலாறு காணாத அளவுக்கு கத்திரிக்காய் விலை உயர்ந்துள்ளது. மதுரை மற்றும் ஒட்டன்சத்திரம் பகுதிகளிலிருந்து தூத்துக்குடி காய்கறி சந்தைக்கு தினமும் காய்கறிகள் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்நிலையில் பருவமழை பாதிப்பால் காய்கறிகளின் வரத்து குறைந்தும் முகூர்த்த நாட்களை முன்னிட்டும் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதுவரை இல்லாத வகையில் கத்திரிக்காய் 1 கிலோ 180 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. கத்திரிக்காய் கிலோ 200 ரூபாய் சொல்றாங்க, அவரைக்காய் வந்து கிலோ 200 ரூபாய் சொல்றாங்க. மற்ற காய்கறி எல்லாமே விலை அதிகமா இருக்கு. ஏன்னு கேட்டா வந்து மழை பெஞ்சதுனால கிலோ வரது கம்மியா இருக்கனால கிலோ விலை அதிகமா இருக்கு வருது சொல்றாங்க. ஆனா எங்களை மாதிரி அடித்தட்டு மக்கள் வந்து விலை உயர்றதுனால ரொம்ப பாதிக்கப்படுறோம். காய்கறிகள் வரத்து அதிகரித்தால் விலை குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் கூறும் நிலையில் காய்கறிகள் விலை உயர்வால் பொதுமக்கள் மிகவும் சிரமமடைந்துள்ளனர்.
தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரளாவிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறவுள்ளது. கேரளாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நாளை தொடங்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் இதற்கு எதிராக கேரளாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்துள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அவசரமாக அமல்படுத்த தேர்தல் ஆணையம் எடுத்த முடிவு மிகுந்த கவலையை அளிக்கிறது என்று அவர் கூறியுள்ளார். உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இந்த திருத்தத்தை மாநிலத்தில் செயல்படுத்தக்கூடாது என்றும் சிறப்பு தீவிர திருத்தம் மக்களை இவ்வாறு பாதிக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இடதுசாரி கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. தலைநகர் டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த லாரிகள் மூலம் சாலைகளில் தண்ணீர் தெளிக்கும் பணியில் அரசு ஈடுபட்டுள்ளது. டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு 240 பதிவாகியுள்ளது. டெல்லியில் வழக்கமாக குளிர்காலத்தில் காற்று மாசு அதிகரிக்கும் நிலையில் இந்த ஆண்டும் தீபாவளிக்கு பிறகு மிகவும் மோசமடைந்துள்ளது. மேலும் செயற்கை மழையை பொழியச் செய்து காற்று மாசை கட்டுப்படுத்த மாநில அரசு எடுத்த முயற்சி காற்றில் போதிய ஈரப்பதம் இல்லாததால் தோல்வியடைந்தது. இந்நிலையில் மாநிலம் முழுவதும் சாம்பல் நிற துணியை போட்டு மூடியது போல காற்று மாசு மிக மோசமாக இருக்கிறது. எய்ம்ஸ், சப்தர்ஜங் மருத்துவமனை, அக்சர்தாம், ஆனந்த் விஹார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நிலவும் காற்று மாசால் பொதுமக்கள் நடைபயிற்சி செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தற்போது டெல்லி கர்தவ்யா பாதை மற்றும் முக்கிய சாலையான லோதி சாலையில் லாரிகள் மூலம் தண்ணீர் தெளித்து அரசு காற்று மாசை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து பிரபல தொழிலதிபர் அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் குழுமத்திற்கு சொந்தமான 3084 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் குழுமத்தின் கீழ் செயல்படும் நிறுவனங்கள் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதையடுத்து மும்பையில் உள்ள அனில் அம்பானியின் பாந்த்ரா இல்லம் மற்றும் சில வீடுகள், வீட்டு மனைகள் ஆகியவை முடக்கப்பட்டுள்ளன. இதேபோல டெல்லி, நொய்டா, மும்பை, கோவா, புனே, ஐதராபாத் மற்றும் சென்னையில் உள்ள ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் குழுமத்திற்கு சொந்தமான அலுவலகங்களின் சொத்துகளும் முடக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டு மீனவர்கள் 35 பேரை சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 4 படகுகளையும் அதில் இருந்த மீனவர்கள் 35 பேரையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. இலங்கை கடற்படையின் இந்த தொடர் நடவடிக்கை தமிழ்நாட்டு மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையின் அட்டூழியத்திற்கு முடிவு கட்ட ஒன்றிய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து கோரிக்கை எழுந்து வருகிறது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை காங்கேசன் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று இலங்கை கடற்படை விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் மீனவர்கள் கைது நடவடிக்கையால் அவர்களது குடும்பம் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் சூழலும் தொடர்ந்து வருகிறது. அரசியல் கட்சிகளின் பொது கூட்டங்கள், ரோட் ஷோக்களுக்கான விதிமுறைகளை வகுப்பது தொடர்பாக வரும் 6ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மூத்த அமைச்சர்கள் தலைமையில் இக்கூட்டத்தில் பங்கேற்க தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் அரசியல் கட்சி கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்களை நடத்துவது எப்படி, அதற்கு அனுமதி வாங்குவதற்கான வழிமுறைகள் என்ன, கூட்டத்தை ஒருங்கிணைக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன, கூட்டம் நடத்தும் அரசியல் கட்சி தலைவர்களின் கடமைகள் என்ன என்பன உள்ளிட்டவற்றை ஆராய்ந்து விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என தெரிகிறது. ஹொசூர் அருகே கர்நாடகாவில் இருந்து சரக்கு வாகனத்தில் அரைத்து கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மத்தகிரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பூனப்பள்ளி சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த சரக்கு வாகனத்தை தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாரை கண்டதும் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பி ஓடினார். இதையடுத்து போலீசார் சோதனையிட்ட போது வாகனத்தில் தனி அறை அமைத்து 1 டன் குட்கா போதைப் பொருட்கள் மற்றும் மது பாட்டில்கள் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
இதையடுத்து தப்பி ஓடிய ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். அதிமுகவை காப்பாற்றப் போவதாக டிடிவி தினகரன் கூறுவது பழைய படம் என்றும் அந்த படம் மக்களிடம் ஓடாது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கடுமையாக சாடியுள்ளார். மதுரை தல்லாக்குளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். ஆகவே இது பழைய பிரிண்ட் புதிய படமா அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அதனால இந்த படம் ஓடாது. அவர் எத்தனை புதிய வடிவங்கள்ல ஒரு பழைய பிரிண்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்துல வரவேற்பு கிடையாது. அதிமுகவை காப்பாற்றுங்க அப்படின்னு யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதா எங்களுக்கு தெரியல. எந்த தொண்டரும் அவருக்கு முறையிட்டதா தெரியல. துரோகத்திற்கு பழனிசாமிக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என்ற செங்கோட்டையனின் விமர்சனத்திற்கு பதிலளித்த RB உதயகுமார் மக்கள் சேவைக்காக வேண்டுமானால் பழனிசாமிக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என கூறினார். காஞ்சிபுரம் அருகே பெரிய இரும்பு வளையங்களை ஏற்றி சென்ற கனரக லாரி பாரம் தாங்காமல் இரண்டாக உடைந்து விபத்துக்குள்ளானது. கர்நாடக மாநிலம் பெல்லாரி பகுதியில் இருந்து சரக்கு ரயில் மூலமாக கொண்டுவரப்பட்ட பிரம்மாண்ட இரும்பு வளையங்கள் காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையம் அருகே சேகரிக்கப்பட்டு அங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதன்படி இரும்பு வளையங்களை ஏற்றி சென்ற கனரக லாரி பாரம் தாங்காமல் இரண்டாக உடைந்து விபத்துக்குள்ளானது. ஜேசிபி உதவியோடு இரும்பு வளையங்கள் மீட்கப்பட்டு சேதமடைந்த கனரக லாரியும் அகற்றப்பட்டது. விபத்தின் போது அருகில் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரியில் போலீசாரின் எச்சரிக்கையை மீறி சுத்துக்கேணி படுகை அணையில் மக்கள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் புதுச்சேரி அருகே சுத்துக்கேணி படுகை அணையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்பதால் அணையில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என காவல்துறை தரப்பில் எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டது. ஆனாலும் ஆபத்தை உணராமல் மக்கள் குடும்பமாக குவிந்து அணை தண்ணீரில் ஆனந்த குளியலிட்டு வருகின்றனர். இதையடுத்து சுத்துக்கேணி படுகை அணை செல்லும் வழித்தடங்களில் தடுப்புகளை அமைத்து கண்காணிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை முகூர்த்தம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் இளம் ஜோடிகளுக்கு திருமணங்கள் விமரிசையாக நடைபெற்றன. அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றதால் கோயில் வளாகம் விழாக்கோலம் பூண்டது. பின்னர் புதுமண தம்பதிகள் கோவிலை சுற்றி வந்து முருகரை வழிபட்டு மகிழ்ந்தனர். சுப்பிரமணிய சுவாமி மலைக்கோவிலில் 40 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. மலைக்கோயிலின் வளாகத்தில் உள்ள காவடி மண்டபம், வசந்த மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் கெட்டிமேளம் முழங்க உறவினர்கள் சூழ விமரிசையாக திருமணம் நடைபெற்றது. மலேசியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 2.5 கிலோ தங்க கட்டிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சென்னைக்கு வரும் விமானத்தில் சிலர் தங்கம் கடத்தி வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. விமானத்தில் இருந்து வெளியேறிய பயணிகளில் 5 பேர் கொண்ட குழுவினரை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்போது பெண் ஒருவர் தன்னுடைய உள்ளாடைக்குள் தங்க கட்டிகளை மறைத்து கடத்தி வந்தது தெரியவந்துள்ளது. அப்பெண்ணிடமிருந்து 2 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பிருக்கும் 2.5 கிலோ எடை கொண்ட தங்க கட்டிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சுற்றுலா பயணிகளாக மலேசியாவுக்கு சென்று தங்க கட்டிகளை கடத்தி வந்த 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்களை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். மேலும் கைதான 5 பேரும் குருவியாக இயங்கி கடத்தலுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் என்றும் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட முக்கிய குற்றவாளியை பிடிக்க தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. வைகை அணையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் 71 அடி உயரம் உள்ள அணையின் நீர்மட்டம் 68.5 அடியாக சரிந்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கு கடந்த 27ஆம் தேதி முதல் வைகை ஆற்றின் வழியாகவும், மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு பெரியார் பிரதான கால்வாய் மற்றும்
58ஆம் கால்வாய் வழியாகவும் தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு 70.5 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் 2 அடி சரிந்து 68.5 அடியாக உள்ளது. அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் நீர்வரத்து வினாடிக்கு 1649 கனஅடியாக உள்ளது. காஞ்சிபுரம் தாமல் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் வேகவதி ஆற்றங்கரை ஓர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர் மழையால் மாவட்டத்தின் பெரிய ஏரியான தாமல் ஏரி நிரம்பியுள்ளது. இதனால் ஏரியிலிருந்து வினாடிக்கு 400 கன அடி தண்ணீர் வேகவதி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. வேகவதி ஆறு காஞ்சிபுரம் மாநகர மையப்பகுதியில் 7 கிலோமீட்டர் தொலைவு பயணிப்பதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அம்மன்குளம், காமாட்சி அம்மன் காலனி, தேனம்பாக்கம், முருகன் காலனி, திம்மராஜம்பேட்டை பகுதி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் பௌரி கர்வால் மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதியில் திடீர் என்று நுழைந்த காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். பௌரி கர்வால் மாவட்டம் கலாக்கார் கிராமத்தில் உள்ள வனப்பகுதியில் இருந்து சமீப நாட்களாக காட்டு யானைகள் ஊருக்குள் நுழையும் சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றன. இந்நிலையில் வனப்பகுதியை ஒட்டிய காலாக்கர் கிராமத்தில் திடீர் என்று நுழைந்த ஒற்றை காட்டு யானை சாலையில் நின்றவர்களை நோக்கி திடீர் என்று ஓடியதால் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு அச்சத்துடன் தப்பி ஓடினர். இதையடுத்து காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைவதை வனத்துறையினர் தடுக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பதினான்கு முதல் 18 வயதுடைய சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த முழு தடை கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா, சீனா உள்ளிட்ட நாடுகளில் குழந்தைகள் அலைபேசியை பயன்படுத்த விதிக்கப்பட்டுள்ள தடையைப் போல நம் நாட்டிலும் தடை விதிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் இதேபோன்று தடை விதிக்க முயன்ற நேபாளத்தில் என்ன நடந்தது என்று தெரியும்தானே என கேள்வி எழுப்பியதுடன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.